ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 350 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலேயும் அந்த ஸ்ட்ரைக்ல ப்ரீமியமும் கிடைக்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்றது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டவுன் சைடில் போகணும் அப்படின்னா 250க்கு கீழேயும் அதில் ப்ரீமியம் சப்போர்ட்டும் இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் மூவ் நல்லா கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாருங்க, மார்க்கெட் காலையில ஓப்பனிங் 277ல ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி நாம சொல்லியிருந்த அந்த 250 ரேஞ்சிலேயே தான் ஒரு சப்போர்ட், நம்மளோட S1ம் அங்கே தான் இருக்கு. அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டான். சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க 250லேயே ஒரு நல்ல சைட்வேஸ். இந்த சைட்வேஸ்லேயே போனதுக்கப்புறம் ப்ரீமியம் மொத்தமாக கரைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் அவன் 250யை கட் பண்ணி கீழே லோ பார்த்தீங்கன்னா 216 வரையும் வந்திருக்கான். அவ்வளோ தூரம் வந்தாலுமே ப்ரீமியம் சப்போர்ட்டை எடுத்துட்டு வர முடியலை. கடைசியில் மார்க்கெட் நம்மளோட R1 பக்கத்திலேயே தான் முடிச்சிருக்கான். ஓகேவா? ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். 63 பாயிண்ட் தான் இருக்கான். அதை சைட்வேஸில் போய் கரைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். நேற்று அதே விஷயங்கள் தான் நடந்தது. சரி, ஓகே. இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,475, 24,361, 24,136, 24,024. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் எக்ஸ்பைரியா மாற போற 30 ஏப்ரல் இந்த கான்ட்ராக்டுமே பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்த அதே விஷயத்தை தான் சொல்லுது. மார்க்கெட் 350 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலேயும் ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக தெரியுது. அதே மாதிரி டவுன் சைட்லையும் அதே 250 ஸ்ட்ரைக்கு தான். மார்க்கெட் 250க்கு மேலே நிற்கும் போதும் 250க்கு கீழே நிற்கும் போதும் அதில் ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 193 பாயிண்ட் இருக்கு. வெள்ளிக்கிழமையில நிஃப்டி நார்மல் ப்ரீமியம் அப்படின்றது 170 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 20 பாயிண்ட் பக்கத்தில் அதிகமாகவே இருக்கு. ஸோ நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இந்த பிரேக் அவுட் கிடைச்சி ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி எதுவும் அதை இண்டிகேட் பண்ணுதா அப்படின்றதையும் பார்ப்போம். 24,515 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகே, புது கான்ட்ராக்ட் நம்மளோட ஃபியூச்சரும் மாறி இருந்திருக்கும், அதனால கூட இந்த ஏற்றம் இருந்திருக்கலாம். இப்போ கரண்ட் எக்ஸ்பைரியா மாறி இருக்க இந்த மே மந்த் 24,373 தான் நம்ம ஃபியூச்சர் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24,514 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கேப் அப்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது தெரியுது. நம்மளோட லெவல்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி 475ல இருக்கு. ஓகே, பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த பிரேக் அவுட்ல ப்ரீமியம் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நல்லாவே ஒரு ட்ரெண்டான மூவ் எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க அந்த ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்றது இல்லாம நோட்ல எழுதி வைங்க. டெய்லியுமே நோட்ஸா எடுத்து வைங்க. நாம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்துக்குன்றத நீங்க இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலுமே நாளைக்கு, நாளை மறுநாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த க்ளோஸ் ப்ரைஸ் எல்லாம் ஒரு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் எல்லாம் மொத்தமாக எழுதிக்கோங்க. நாம டெய்லி கொடுக்குற லெவல்ஸையும் எழுதிக்கோங்க.
மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பை.